₹1000 ஜோனுக்கு வருதோ அப்போ தான் பை பண்ணுவாங்க. மற்ற எல்லா நேரத்துலையும் வந்து பை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் டிமாண்ட் ஜோனை வந்து அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ஜோனில் லிக்விடிட்டி இருக்கா, நிறைய பை ஆர்டர்ஸ் வந்து செல் ஆர்டர்ஸ் வந்து தட் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் இவங்க பை பண்ணுறப்ப ஆப்போசிட் ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஒரு 100 கோடி வச்சுருக்காங்கன்னா 50 கோடியை 2023 வாங்குவாங்க. ரிமைனிங் இருக்கிற 50 கோடியை 2024 அந்த ப்ரைஸ் ₹1000 வரப்போ வாங்குவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்ன்ற ஒரு கோட். அதுமாரி வேல்யூ ஜோன். இப்போ நான் சொன்னல இந்த ₹1000. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ ஜோன். தட் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் ஏபிசின்ற ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கு எது நல்ல ஒரு சீப்பான ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ₹1000 ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் அப்படின்ட்டு யாருக்கு தெரியும்? பிக் பிளேயர்ஸுக்கு தெரியும்.